தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிப்ரவரி 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் குழு அமைப்பு. KM காதர் முகதீன் தலைமையிலான குழுவில் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர், முன்னாள் MP அப்துல் ரஹ்மான் இடம் பிடிப்பு. உதகையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் பார்க்கிங் வசதியை அதிகரிக்க வேண்டும் என உதகை MLA கணேஷ் கோரிக்கை. சுற்றுலா பகுதியில் மல்டி லெவல் பார்க்கிங் அமைப்பது குறித்த கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் KN நேரு பதில். சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மறைவிற்கும் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. கோவையில் வரும் 22ஆம் தேதி திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம். திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சந்திப்பு. பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என பாரதியாரின் வரிகளை பதிவிட்ட MP மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் தலைமைக்கு சவால் விடும் வகையில் இருப்பதால் வெடித்த சர்ச்சை. சென்னை பிராட்வேயை தொடர்ந்து கிண்டியிலும் அமையும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம். சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கையை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1,13,840க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,230க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 260க்கு விற்பனை. பார் வெள்ளி கிலோவுக்கு 5,000 குறைந்து 2,60,000க்கு விற்பனை. எல்லாவற்றிலும் முந்தி நிற்கும் திராவிட மாடல் தான் காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கையிலும் இந்தியாவுக்கு வழிகாட்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் நம்பிக்கை. ஒவ்வொரு துறையிலும் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டே திட்டங்களை செயல்படுத்துவதாக எக்ஸ் தளத்தில் கருத்து. இந்தியா பிரான்ஸ் இடையே பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, செய்யறிவு என 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்தும் மும்பையில் பிரதமர் மோடி, இமானுவேல் மேக்ரான் முக்கிய பேச்சுவார்த்தை. இந்தியா ஐரோப்பா இடையிலான உறவில் 2026ஆம் ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஃபேல் விமானங்கள் முதல் நீர்மூழ்கி கப்பல்கள் வரை நமது பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடைந்துள்ளதாகவும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பெருமிதம். பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும். பிரான்சில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் மேக்ரான் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். ஆண்டிற்குள் இந்தியாவை உலகின் முதல் 3 AI வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றுவதே இலக்கு.
புதிய தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை பறிக்கும் என அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. எவரெஸ்ட் சிகரங்களில் ராணுவ நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தி கர்நாடகாவில் தொடக்கம். முற்றிலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டத்தை பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைப்பு. இந்தியா பிரான்ஸ் இடையிலான 6வது வருடாந்திர பாதுகாப்பு கூட்டம் கர்நாடகாவில் நடைபெற்ற ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் அமைச்சர் கேத்ரின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றார் BNP கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்பு. পালনের প্রয়োজন ব্যতীত আমার কর্তব্য পালনের প্রয়োজন ব্যতীত வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாடுகள் இடையே வர்த்தகம், எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பரஸ்பரம் நல்லுறவை மேம்படுத்த இந்தியாவுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பு. ரயில் பயணிகள் பாதுகாப்பு திட்டங்கள் என்பது காகித அளவில் மட்டுமே உள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். விரிவான பதில் அளிக்காவிட்டால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என்றும் காட்டம். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளின் நலனை எந்த விதத்திலும் பாதிக்காது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் என்ற வகையில் விவசாயிகளுக்கு உறுதியளிப்பதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் திட்டவட்டம். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் 22 பேர் காவல்துறையில் சரண். ஆயுதங்களுடன் வருகை தந்தவர்களுக்கு தலா 50,000 மற்றும் மறுவாழ்வுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. அமெரிக்கா விசா என்பது கட்டாய உரிமை அல்ல, அது ஒரு அனுமதி மட்டுமே. ரஷ்யா, கியூபா, வங்கதேசம் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு விசா வழங்குவதை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் இனி விசா இல்லாமலேயே சீனாவுக்கு பயணம் செய்யலாம். விசா இன்றி 30 நாட்கள் வரை சீனாவில் தங்கும் வசதி நேற்று முதல் நடைமுறை. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. விரைவில் இதற்கான சட்டம் கொண்டுவரப்படும் என அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவிப்பு. T20 கிரிக்கெட்டில் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா. ஏற்கனவே அமெரிக்கா, நமீபியா, பாகிஸ்தானை வீழ்த்தி சூப்பர் 8 பிரிவுக்குள் நுழைந்த நிலையில் இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது போட்டி. T20 உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாண்டை வீழ்த்தி ஆறுதல் வெற்றியை பதிவு செய்தது நேபாளம். மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியது ஆஸ்திரேலிய அணி. ஜிம்பாப்வே அணிக்கு 5 புள்ளி பெற்ற நிலையில் புள்ளி அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி வெளியேற்றம். ஹைதராபாத்தை சேர்ந்த நடிகை பிரதீக்ஷா கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு. காதலர் சித்தார்த்தை குற்றவாளி என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 4 வாரங்களில் அவர் சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவு.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.